அவங்கெல்லாம் சொல்கிறாங்களே தாய் மாமா இது செய்கிறாங்க அது செய்கிறாங்க, அப்புறம் குழந்தை பிறந்தப்போ 1 வருஷம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேசினாங்க. எல்லாமே ஹாப்பியாக இருந்தது. நான் பிறந்தப்போ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னப்போ ஒரு சொந்தக்காரங்க கூட வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வயசுக்கு வந்தப்போ கூட எல்லாருக்குமே சொன்னாங்க, ஒரு சொந்தக்காரங்க கூட வரல. அப்போதான் வந்து அவங்க ஏதாவது வீட்டில் பால் காய்ச்சினாலும் சரி அது செஞ்சாலும் நாங்கள் வந்து சரி நாங்கள் வரோன்னு சொன்னால் இல்லைம்மா நீங்கள் இருக்கிறது வேற அப்படின்னு சொல்லி, அப்போல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வசதி இல்லை. அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் வேறம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பால் காய்ச்சிரோம்மா கொஞ்சம் வாமான்னு சொல்லி இப்போ கூப்பிடுறாங்க. அப்போ வசதியை வச்சு தானே உறவெல்லாம் வராங்க. ஓகே, என் உறவுலையும் மாமியார் இருக்கிறாங்க. இப்போவும் கூடவே நான் சமைக்க போனால் பருப்பு இவ்வளோ போடு, தக்காளி இவ்வளோ போடு, வெங்காயம் இவ்வளோ போடுன்னு வாங்க. நானும் கல்யாணம் 23 வருஷமாக நான் வந்திருக்கிறேன். ஆனால் இன்னமும் என் கூடவே இருந்து சொல்லுவாங்க. எனக்கு ஒரு புள்ள என்னன்னா, கல்யாணமாக 21 வருஷமா இன்னும் மாமியார் பின்னாடி இருந்துக்கிட்டு இவ்வளோ கொத்தமல்லி போடு இவ்வளோ தக்காளி போடு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னைய போட்டு ஒரே துன்பம்ங்கிறீங்க, குத்தி காமிக்கிற நாத்தனார் இருக்காங்கங்கிறீங்க. எல்லாமே மோசமாக சொல்லிவிட்டு அவங்க தான் முக்கியம்னு என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க சார், அவங்க இல்லாமல் நாம இல்லையே. நான் மாமியார் மட்டும் நம்பி வரல. மாமியார் புள்ள பெற்று எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் அவங்க எனக்கு மாமியார். அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க இப்படி சமைக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சமையலை பற்றி தான் சொல்கிறாங்க. சரி, சொந்தக்காரங்க ஹெல்ப்பே பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மம்மியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சொந்தக்காரங்க என்ன பண்ணுறோம், நான் இருக்கேம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கூட இல்லைம்மா நீ தனியாகிட்ட நீ அப்படியே அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தான் இப்போ வரைக்குமே வச்சுட்ருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன். எல்லோரும் ஒரு உறவு கூட வந்து இப்போ எங்களுக்கு வந்து எதுவும் சப்போர்ட் பண்ணுறது இல்லைல்ல. அப்போ அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கல, அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க ஓகேம்மா பாருமா. ஆனால் இன்னொரு அவங்க பின்னாடி போய் என்ன பேசுகிறாங்கன்னா இந்த வயசில் மாப்பிள்ளை பார்க்கணுமா, அப்போ அது தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு தோணலையா? நீங்கள் வந்து எனக்கு வந்து மக பேச வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, என் தாய்க்கு இன்னொரு திருமணம் அவசியம் நான் நினைக்கிறேன், அதை பண்ணி வைக்க நான் விரும்புகிறேன் அப்படி சொல்கிறது இல்லை. உங்களுடைய உறவினர்கள் அதை பற்றி என்ன பார்வை இருக்குதுக்கு? 18 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 19 என் பொண்ணு பிறந்தா. அவன் சரியில்லைன்னு தெரிஞ்சே சொந்தக்காரங்க கட்டி வச்சாங்க. கட்டி வைக்கும் போது அத்தனை பேர் வந்து உட்காந்து பஞ்சாயத்து பண்ணாங்கல்ல. அப்போ பிரச்சனைன்னு வந்தால் நிற்கணும்ல, என்னமாச்சு நான் இருக்கேன்னு கேட்கணும்ல. யாருமே வரல, ஒருத்தவங்க கூட வரல. அப்போ அந்த டைமில் நான் தனியாக இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க, நீ எடுத்த முடிவு கரெக்டான முடிவு. ஏன்னா அவள் சின்ன பொண்ணு, அவள் 4 வயசுல என்கிட்ட ஒரு விஷயத்த வந்து தப்பாக பார்த்தேன்னு சொல்கிறா. என் பொண்ணுக்காக அந்த வாழ்க்கையை நான் தூக்கி போட்டு தனியாக வந்தேன். அப்போ அவங்க கேட்ட ஒரே வார்த்தை, பொண்ணு பிறந்துட்டான்னு சொன்ன உடனே அந்த பொண்ணை தத்து கொடுத்துருன்னு சொன்னாங்க. உனக்கு புருஷன் சரியில்லை, நீ 12வது தான் படிச்சிருக்க, நீ எப்படி நீ பொண்ணை வளர்ப்ப, நீ வந்து பொண்ணை தத்து கொடுத்துருன்னாங்க. அப்போ நான் சொன்ன வார்த்தை, நான் 10 வீட்டில் 10 பேர்த்தன் தேய்ச்சாவது என் பொண்ணை நான் வளர்ப்பேன், என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்னை என்கரேஜ் பண்ணாங்க, நீ டிகிரி பண்ணேன்னு எனக்கு அரசில் படிக்க வச்சாங்க. நான் டிகிரி பிகாம் முடித்தேன். ஒரு சாதாரண டெலிகாலராக ஒர்க் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் வந்து நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். நான் இப்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். அப்போ ஃபர்ஸ்ட் லைஃப் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் யாருமே வரலையே, என்னோட ஹஸ்பண்ட் சைடில் இருக்கட்டும், என் பெத்த அம்மாவே நான் வந்து பார்க்கல. இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னும் போது இப்போ அவள் சொல்கிறா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் சைடில் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறா. நான் சரின்னு சொல்கிறது, அவள் மேட்ரிமோனியல் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கா. அது சும்மா போகிற இடத்துலலாம் இங்கே பாருங்க மம்மி, இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று பாருங்கள். நான் சொல்லுவேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் அதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தாதான் கல்யாணன்ற ஒரு விஷயம் நடக்கும். நாளைக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை யார் பார்த்துப்பா? அப்போ நான் சொல்லுவேன், இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டேன், இதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்றது எனக்கு மைண்டில் இல்லை அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கல்யாணம் பண்ணீங்க, அந்த இது சரியில்லைன்றது தள்ளி வைக்கிறீங்க நீங்கள். ஆனால் அதிலே இருந்து சமாளிக்க பழகலன்னு நீங்கள் சமாளிக்கணுங்க. அந்த கஷ்டம் இப்ப அந்த டாபிக் என்ன கஷ்டத்துல உதவுறது. அத சொன்னது தான் சொந்தக்காரங்க வேணாண்டு வந்துட்டாங்க அவங்க. நீங்கள் ஒன்று மோசமாக இருக்க ஒரு உறவுன்னு, இது ரொம்ப மிக 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 தவறாக நீண்ட காலமாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னென்னா, உறவுன்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, கல்யாணம் பண்ணது குட்டையோ நெட்டையோ சரியோ தப்போ அதோடு இருக்கணும்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக் ஆகிடுறது பார்த்தீங்களா, சிக்கலாக்கி நம்மளும் சந்தோஷமாக இல்லாமல் அவனும் சந்தோஷமாக இல்லாமல் சுற்றி இருக்கணும் சந்தோஷமாக இல்லாமல் பிறக்கிற புள்ள சந்தோஷமாக இல்லாமல் கேரியரை யோசிக்க முடியாமல் ஊர் கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு அதை வாழ நினைக்கிறது பார்த்தீங்களா. இந்த எண்ணத்தை முதல்ல விடணும்.